ஹே லவ்வீஸ், யூஎஸ்ஏலேருந்து நம்ம ஃப்ரெண்ட் ஆஸ்டின் கிட்டேருந்து ஒரு சர்ப்ரைஸ் மெயில் வந்திருக்கு. அதுதான் நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிட்டு இருக்கேன். என்வெலப்பில் அழகான கார்டன் அண்ட் நேச்சர் ரிலேட்டடான ஸ்டாம்ப்ஸ் ஒட்டியிருக்காங்க. உள்ள சூப்பரான லெட்டர் இருக்குது. லெட்டருக்கு மேலே வேக்ஸீல் வச்சுருக்காங்க. ஃப்ளார் டிசைனில் இருக்க இந்த வேக்ஸீல் ரொம்ப நல்லா இருக்குது. தென் அவங்க டெசர்ட் மவுண்டைன்ஸில் இருக்க வைல்டு ஃப்ளார்ஸான சீகோ லில்லி, அப்புறம் ப்ளூபெல்ஸ், தென் இன்னும் ஒரு சில ஃப்ளார்ஸ் வச்சு ப்ரெஸ்டு ஃப்ளார் புக்மார்க் செஞ்சு அனுப்பியிருக்காங்க. புக்மார்க் ரொம்ப நல்லா இருக்குது. தென் அந்த லெட்டரில் மெயினாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்க முன்னோர்கள் கிரேட் பிளைன்ஸை கடந்து உத்தாக்கில் இருக்கக்கூடிய சால்ட் லேக் வேலிக்கு வந்தப்போ 1847 டைம் பீரியட் அது. அப்போ அவங்க முன்னோர்களுக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சான். அப்போது இந்திய மலைவாழ் மக்கள் தான் சீகோ லில்லீஸை சாப்பிடலான்னு சொல்லி கொடுத்து அவங்க முன்னோர்களை வாழ வச்சாங்கன்னு இந்த லெட்டரில் எழுதியிருக்காங்க. இப்போது அந்த பூக்கள் எல்லாம், அதாவது அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் என்கிட்ட இப்போ புக்மார்க்காக இருக்குது. அதை நினச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் ஃபேமிலிஸ் அமேசிங் ஸ்டோரி ஆஸ்டின், அண்ட் ஐ லவ் த பியூட்டிஃபுல் புக்மார்க். இட்ஸ் இன்க்ரெடிபிள் how our ancestors' tradition and values continue to inspire us today. காய்ந்த இலைத்தலைகள் பூக்களை வச்சு எப்படி புக்மார்க் செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவே போடுறேன். இதுபோல் கடிதங்கள் பற்றிய சுவாரஸ்யமான பதிவுகளை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.